श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां கோதாமனன்யசரணம் பிரபத்தியே. நேற்றைய தின பாசுரத்தில் திருப்பாவையில் ஆண்டாள் கண்ணனை சிங்கமாக வர்ணித்து அவனை பள்ளிக்கட்டிலேருந்து திருமாமணி மண்டபத்தில் வந்து சீரிய சிம்மாசனத்தில் அமர்ந்து தாங்கள் வந்த காரியத்தை ஆராய்ந்து அருள வேண்டும்னு கேட்டான்னு நம்ம கேட்டோம். பகவானும் நடந்து வந்தார். அவருடைய சிம்மகதியை ரொம்ப அழகாக ஆண்டாள் கோபியர் பெண்களோடு ரசித்தா. அந்த நடையழகோடு வந்து அவர்கள் ஏற்பாடு செய்திருந்த அந்த ஆசனத்தில் சுவாமி வந்து உட்கார்ந்தார். இவர்களை ஆராய்ந்து அருள்வதற்காக பகவான் கேட்டார், இவ்வளவு கஷ்டப்பட்டு எதுக்காக இந்த இடத்துல காலங்கார்த்தால் வந்திருக்கேள்? நீங்கள் வந்த காரியம் என்ன? உங்களுக்கு நான் செய்ய வேண்டியது என்ன? இதெல்லாம் சொல்லுங்கோன்னா. சொல்ல வேண்டியது தானே ஆண்டாள், சொல்லலை. அப்போ அவளுக்கு என்ன எண்ணமாம், பரமாத்மஸ்வரூபம் ஒரு சிம்மாசனத்தில் நம்ம கிட்டக்க உட்கார்ந்துருக்கு. அந்த பகவானுடைய அந்த திருவடியினுடைய திவ்ய தரிசனம் நமக்கு கிடைக்கிறது. அந்த சுவாமிக்கு ஒரு போற்றி பாட வேண்டாமா? ஒரு பல்லாண்டு பாட வேண்டாமா? ஏன் இந்த எண்ணம் தோன்றியதுன்னா, அந்த பரம்பரை, அவள் அப்பா அப்படிப்பட்டவர். தகப்பனாருடைய குணம், அந்த தகப்பனாருடைய குணம் அப்படியே மகளுக்கு. பெருமாளை பார்த்த உடனே பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்புன்னு பல்லாண்டு பாடினாரோன்னு. நம்ம அப்பா பல்லாண்டு பாடினாரே, நாம் பெருமாளை முதல்ல உட்கார வச்சுருக்கோம், தரிசனம் பண்ணுறோம், நாம் பல்லாண்டு பாட வேண்டாமான்னு பகவானுக்கு பல்லாண்டு பாடக்கூடிய பாசுரம் இன்றைய தினம் பாசுரம். அன்றையும் உலகமளந்தாய் அடி போற்றி, சென்னங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்னச் சகடமுதைத்தாய் புகழ் போற்றி, கண்ணு குணிலாய் எறிந்தாய் கழல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் சேவகமே ஏத்திப்பறை கொள்வான், இன்று யாம் வந்தோம் இரங்கேலோரெம்பாவாயே. ஆரம்பிக்க செய்ய அன்று உலகமளந்தாய் அடி போற்றி. பகவானுடைய வாமனாவதார சரித்திரத்துக்கு ஒரு போற்றி பாடினாளாம். எப்போவுமே என்ன வழக்கம்னா, கண்ணனை வர்ணிக்க வந்தவாள்லாம் கிருஷ்ணனுக்கு முன்னாடி வாமனனை வர்ணிக்கிறதுன்றது இவ அப்பாவுக்கும் இவளுக்கும் எப்போவுமே ஒரு பழக்கம். அந்த பழக்கத்தில் வாமனாவதார பெருமையை சொல்லி இங்கே வருவா. மாணி குரலனே தாலேலோ வையமளந்தானே தாலேலோன்னு பகவான் கண்ணனுக்கு தாலாட்டு பாடச்சேயே வாமனாவதாரத்தை தான் பாடினார் அவர். அதுபோல் சுவாமியோட அந்த திருவடியை பார்த்த உடனே எந்த அவதாரம் ஞாபகத்துக்கு வந்ததுன்னா, அன்னைக்கு இந்த திருவடி தானப்பா கஷ்டப்பட்டு 3 அடியை மண்ணாக அளந்தது. அப்போ தூக்கி அளக்கும்போது எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். 3 அடி மண்ணை அவன் கொடுக்குறேன்னு சொன்ன உடனேயே, நீ ஏவம் சதுர்தச ஜகன்மயதாங்கதஸ்ய பாதாளமீ சதவ பாததளம் வதந்தே பாதோர்த்வதேசமபி தேவ ரசாதலம் தே குல்பத்வயம் கலு மகாதலம் அத்புதாத்மன். 14 லோகத்தையும் இந்த திருவடி அத்தனை வேகமாக அளந்தது. அப்போ அந்த திருவடிக்கு யாராவது பல்லாண்டு பாடினாளா? பாடவே இல்லையே. எல்லாரும் சுயநலத்தோடு இருந்தா. 3 அடி மண்ணை கொடுத்த மகாபலியும் பல்லாண்டு பாடலை, அவனுடைய மனைவியான விந்தியாவலியும் பல்லாண்டு பாடலை. உன்னுடைய அந்த திருவடியை பிடிச்சி பிரம்மா கங்கையை உண்டாக்கினாரே ஒரு தீர்த்தத்தால் உனக்கு புரோக்ஷணம் பண்ணி, அவரும் பல்லாண்டு பாடலை. ஜாம்பவான் 3 சுற்று சுற்றினார், அவளும் பாடலை. தேவதைகள்லாம் பார்த்துருந்தா, ஒத்தரும் அந்த திருவடியை நினச்சிண்டு அதுக்கு போற்றி பாடவே இல்லை. அன்னைக்கு பாடலை. ஆனால் இந்த திருவடிக்கு இன்னைக்கு பாடணும்னு தோன்றுறது. ஏன்? திருவடியிலேருந்து ஆரம்பித்தா. அவள் அப்பாவான பெரியாழ்வாரும் பல்லாண்டை தொடங்கும் போது, உன் சேவடி செவ்வி திருக்காப்பு, உன்னுடைய திருவடிக்கு பல்லாண்டுனார். அப்பா திருவடிக்கு பாடினாரே, நம்ம திருவடிக்கு பாடுவோம். அது மாத்திரம் இல்லை, ஒரு பெரிய சம்பிரதாயம் நம்ம கடைபிடிக்க வேண்டியது வழக்கம் என்னன்னா, ஒரு கோயிலுக்கு போனோம்னா பெருமாளுடைய திருவடியிலேருந்து திருமுடி வரைக்கும் தரிசனம் பண்ணணும். பாதாதி கேசம்னு சொல்லுவா. திருவடியிலேருந்து திருமுடி வரைக்கும் நேராக அவனுடைய முகத்தை தரிசனம் பண்ணக்கூடாது. நம்ம பற்ற வேண்டியது எதுன்னா, நம்ம கண்களால்
அவனுடைய திருவடியைத்தான் சிக்கனை பிடித்தேன்னு சொல்வார். அப்போ அந்த திருவடியிலேருந்து திருமுடி வரைக்கும் போனோம். அந்த பல்லாண்டு பாவத்திலையும் முதல்ல அந்த திருவடி என்ன காரியம் பண்ணித்தோ அதுக்கு போற்றி பாடுறான். அடியை மூன்றை இறந்தவாறும் அங்கு நின்றாய் கடலும் மண்ணும் விண்ணும் முடிய ஈரடியால் முடித்து கொண்ட முக்கியமும் நொடியரமாறவை கேட்கும் தோறும் என் நெஞ்சம் நின்றனைக்கே கரைந்துருகும் கொடிய வல்வினையேன் உன்னை என்று கொலோ கூடுவதே உருகிறாரு நம்மாழ்வார். அந்த திருவிக்கிரமாவதாரத்தில் திருவடிப்பட்ட அந்த கஷ்டங்களை நினச்சிண்டு அதுக்குத்தான் இப்போ ஆண்டாள் உன்னுடைய திருவடிக்கு அன்னைக்கு பாடலை, அன்னைக்கு பாடியிருக்கணும் பரவாயில்ல, அன்றையும் உலகம் அளந்தாய், அன்னைக்கு பல்லாண்டு பாடலை, ஆனால் பல்லாண்டு இன்னைக்கு பாடுறோம். அந்த அன்றோட ஒவ்வொரு அடிக்கும் நம்ம இன்றுன்ற வார்த்தையை ஆண்டாளுடைய மனோபாவமாக இந்த திருப்பாவையில் நம்ம சேர்த்துக்கணும். அந்த வாமன திருவிக்கிரம அவதாரத்தை வர்ணிச்சா அடுத்தது ராமனுடைய ஞாபகம் வந்துதான். சென்று அங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றே. ராமாவதாரத்தில் நீ என்ன பண்ண? எங்கேயோ அயோத்தியில் பிறந்த. எதுக்காக பிறந்த? லங்கையில் இருக்க ராவணனை அழிப்பதற்காக. அயோத்தி எங்கே இருக்கு? லங்கை எங்கே இருக்கு? அப்போ தான் அவனுக்கு தோணித்தே எப்படியாவது லங்கைக்கு போய் அவனை அழிக்கணுமே, அவதார காரியம் கை கூடணுமேன்னு உன்னுடைய சிறிய தாயாருடைய 2 வரம்ன்றதை கையில் எடுத்துட்டு நீ காட்டுக்கு போன. அந்த காட்டில் அந்த கோடியிலையும் இந்த கோடியிலையும் நடந்து கடைசியாக ஏதோ ஒரு காரணத்தினால சீதையை நாம் திரும்பி மீட்கணுன்ற ஒரு காரணத்தை வச்சுட்டு தென்னிலங்கை செற்றாய். அங்கே போய் அந்த ராவணனோட சண்டை போட்டு முதல்ல நின்று அளந்த. இங்கே அபியாதா பிரகர்த்தாச்ச சேனானய விசாரத்தகா, ராமனுடைய குணத்தை கொண்டாடினாலாம். ராமா, உனக்கு விரோதின்னு ஒருத்தன் இருந்தால் ஒரு அரசன் எப்படி இருப்பான்? நாம ஏன் சண்டைக்கு போனோம்? அவன் எங்கேயோ லங்கையில் இருக்கான், லங்கையிலேருந்து அயோத்திக்கு வரட்டும், அப்போ ஒரு கை பார்த்துக்கலான்னு இருப்பா. அப்படி நீ கிடையாது. செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும்னா ஏற்கனவே ஒரு பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார். அதே மாதிரி அயோத்தியில் விரோதின்னு இருந்தால் அவனை வளர வரக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தோட உலக நன்மைக்காக சென்று அங்கு தென்னிலங்கை செற்றாய். அவ்வளவு சுலபமாகவா அந்த லங்கையை நீ செற்றாய்? இல்லையே, எவ்வளவு கஷ்டப்பட்ட. ஒரு சேது பந்தனம் மலையாளனை கட்டி மறுகரை ஏறி லங்கை பொடி பொடியாக சிலைமலி செஞ்சரங்கள் செலவித்து கும்பனோடு நிகும்பனனும் பட இந்திரஜித் அழிய அரக்கராவி மாள அரக்கர் கூத்தற் போல குழமணி தூரமாட லங்கை மன்னன் முடியொருவதும் தோளிருவதும் செற்றாயினார் நமக்கு பாசுரப்படி ராமாயணத்தில். அதைத்தான் ஒரு வரியில் ஆண்டாள் சொல்லிட்டா. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த லங்கையில் இருக்கக்கூடிய ராவணனை நீ அழிச்ச. அதுக்கு அந்த சேது பந்தனம் பண்ண, மலையால் அணை கட்டின. அது மாத்திரம் இல்லை, காவல் மாநகரம்னு பேர் அந்த தென்னிலங்கைக்கு. அதில் மலையரண் உண்டு, காட்டரண் உண்டு, நீரரண் உண்டு, மதிலரண் உண்டு. இது எல்லாத்தையும் தாண்டி இலங்கைக்கு போய் மிகவும் வலிமை மிக்க அந்த ராவணனோட சண்டை போட்டு சென்று அங்கு தென்னிலங்கை செற்றாய். இவ்வளவு கஷ்டப்பட்டு ராவணனை அழிச்சியே யாராவது உனக்கு பல்லாண்டு பாடினாளா? எத்தனை பேர் இருந்தா? சுக்ரீவன் இருந்தான், அங்கதன் இருந்தான், ஏன் நீயே கதின்னு ராம் ராம் ராம்னு ஜபிச்சுட்டு இருக்கிற ஹனுமான் இருந்தானே, அவனாவது உன்னுடைய திரளுக்கு, அதாவது திரள்னா வீரம், உன்னுடைய வீரத்துக்கு ஒரு பல்லாண்டு பாடியிருக்கலாமே, ஒரு போற்றி பாடியிருக்கலாமே. பாடலை. வானர்களும் பாடலை, ஹனுமானும் பாடலை, தேவதைகள்லாம் வந்தா அவளாவது பல்லாண்டு பாடினால என்ன பண்ணாவா? நீ எங்களுக்காக ராவணனை வதம் பண்ணுறதுக்காக ராமாவதாரம் பண்ண, உன் காரியத்தை முடிச்சாச்சு. சீதா லக்ஷ்மிகி பவான் விஷ்ணுகும் தேவ கிருஷ்ண பிரஜாபதிகி. ராமனான நீ மகாவிஷ்ணு, அந்த அம்மா சீதை இருக்காளே மகாலட்சுமின்னு சொல்லிட்டு அடுத்ததாக நீங்கள் எனக்கு உதவி பண்ண வேண்டிய ஒரு அவதாரம் உடனே பாக்கி இருக்குது. அது தேவ கிருஷ்ண பிரஜாபதிகி. அடுத்த அவதாரத்துக்கு இப்போவே ராமாவதாரத்தில் வேண்டுகோளை வச்சு சுயநலத்தோடு பேசினாலே தவிர பல்லாண்டு பாடினாலா? பாடலை. பரவாயில்ல, அவள் பாடாட்ட என்ன, அன்னைக்கு பாடலை. இன்னைக்கு ஆண்டாளான நான் சென்று அங்கு தென்னிலங்கை செற்ற உன்னுடைய திரள் போற்றி, அதுக்கு பல்லாண்டு பாடினா. உடனே கிருஷ்ணன் சிரிச்சுட்டே கேட்டார், எதிர உட்காண்டிருக்கிறது கிருஷ்ணன், எனக்கு பல்லாண்டு பாடாமல் ஏதோ வாமனனுக்கும் ராமனுக்கும் பாடின்னு இருக்கேளே, ஏன் நான் ஒன்றுமே என்னுடைய கிருஷ்ணாவதாரத்தில் பண்ணவே இல்லையா? அதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியவே இல்லையான்னா, அப்படி இல்லை கிருஷ்ணா, நீ பண்ண 3 காரியத்தை நாங்கள் உடனே சொல்கிறோன்னு
கண்ணனுடைய பல்லாண்டாக மாற்றிக்கொண்டு சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி பொன்னச் சகடமுதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எறிந்தாய் கடல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி பகவானுடைய 3 லீலைகளுக்கு பல்லாண்டு பாடினாளாம். கண்ணனாக நீ போய் அந்த நந்தகோகுலத்தில் வளரக்கூடிய காலத்தில் சகடாசுரன் வண்டி ரூபமாக வந்து உன்னை அழிக்க வந்தான். அப்போ அவனை ரொம்ப அலட்சியமாக சகடம் உதைத்தாய், ஒரு காலை தூக்கி ஒரு உதைச்ச. எப்படிப்பட்ட ஒரு பராக்கிரமம் உனக்கு! அந்த திருவிக்கிரமாவதாரம் எடுத்தவனாவது தானே நேர வளர்ந்து நின்றான், ராமனாவது வீரன், நிறைய ஆயுதங்கள்லாம் கையில் இருந்தது. ஆனால் கண்ணனான உனக்கு 7 மாதம்தான் ஆறுது, அவ்வளவு சின்ன வயசு, அதில் ஆயுதங்களும் கிடையாது. அங்கேயாவது நேர ராவணன்னு தெரியும், ஆனால் இங்கே வண்டியில் அசுரன் இருக்கான்னு தெரியாது. இவ்வளவு கஷ்டம் உனக்கு, அதில் எட்டி உதச்சியே, அது எப்படிப்பட்ட புகழ் படைத்தது! அந்த சகடமுதைத்தாய் புகழ் போற்றி, அந்த புகழுக்கு யாரும் பல்லாண்டு பாடலை, இப்போ பாடுறோம். அது மாத்திரமா, கன்று குணிலாய் எறிந்தாய் கடல் போற்றி. கபித்தாசுரன்னு ஒருத்தன், வத்சாசுரன்னு ஒருத்தன் கிருஷ்ணாவதாரத்தில். வத்சாசுரன் கண்ணுக்குட்டி ரூபமாக வந்தான், கபித்தாசுரன் விளாம்பழமாக வந்தான். அப்போ இந்த விளாம்பழமாக ஒரு மரத்துக்கு மேலே இந்த கபித்தாசுரன் தொங்கினான். வத்சாசுரன் அவனை போட்டு அப்படி ஆட்டினா மேலேருந்து கண்ணன் தலையில் விழணும், இல்லை இந்த மாடு முட்டி கண்ணனை அழிக்கணும்னு 2 அசுரால் வந்தா. பகவான் இதை புரிஞ்சுட்டார். என்ன பண்ணார், சட்டுன்னு அந்த கண்ணுக்குட்டியினுடைய 4 காலையும் பிடிச்சி ஒரு ஷொயிட்டு கன்று குணிலாய் எரிந்தாய், அந்த விளாம்பழத்து மேலே எரிஞ்சார். 2 பேரும் அசுராளாகி கீழே விழுந்தாளாம். அப்போ எரிந்த போது கடல் போற்றி, எந்த அளவுக்கு உன் பாதத்தை அழுத்தின்று நீ தூக்கி எறிஞ்சிருப்ப, அந்த கடல் போற்றி. வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. உங்கள் வம்சமே கையில் வேலை வச்சுருக்கிறதா, உங்கள் அப்பா கூர்வேல் கொடுந்தொழிலன், நீயும் அப்பா கிட்டேருந்து அந்த வேலை வாங்கி வச்சுருக்க. வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் உன் சேவகமே ஏற்றி பறை கொள்வான். அதனால் நாங்கள் அன்னைக்கு பல்லாண்டு பாடாட்டாலும் இன்று யாம் வந்தோம், என்றைக்குமே உன்னுடைய திருவடியே பல்லாண்டு பாடிட்டு வரக்கூடிய இன்னைக்கு அபலை பெண்களாக நாங்கள் வந்திருக்கோம். இன்று யாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய். கண்ணா, உனது மனதை இறங்காதா? எங்கள் பேரில் இரக்கத்தை காட்டி, இறங்குன்னா ஆசனத்திலேருந்து இறங்கிட போகிறேன், பெரிய ராவை நாங்கள் சொல்லலை. எங்களுக்கு வேண்டியது இப்போ சின்ன ரா, இறங்க வேண்டும், எங்களுக்காக மனம் குளிர்ந்து எங்களுக்கு அனுகிரகிக்க வேண்டும்னு பகவானுக்கு பல்லாண்டு பாடிய உயர்ந்த பாசுரம் இன்றைய தின பாசுரம், அன்று இவ்வுலகமளந்தா என்ற பாசுரம். அன்று இவ்வுலகம் அனந்தாயடி போற்றி, அன்று இவ்வுலகம்
தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, அண்ணாமலையம் உண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி போற்றி. எல்லாம் உள்ள அண்ணாமலை பெருமான் திருவருளினாலே மாணிக்கவாசகப் பெருமான் திருவண்ணாமலையில் திருவம்பாவை பாடிய பின்னாலே திருப்பள்ளி எழுச்சிப்பாட திருப்பெருந்துறைக்கு வருகிறார். அவரை ஆண்டருளிய தலம் அது. அந்த வகையிலே இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால், இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால் என்று தொடங்குகின்ற இந்த பாடலை முழுமையாக பார்த்து பிறகு நுண்பொரு விளக்கங்களை சொல்லுவோம். இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால், இன்னிசை இன்னிசை வீணையர் யாழினர் ஒருவால் திருப்பெருந்துறையிலே விற்றிருக்கின்ற சிவபெருமானே, ஆத்மநாத பெருமானே, எம்பெருமானே, உன்னுடைய திருக்கோயில் சன்னதியிலே வந்து அடியார்களெல்லாம் கூடி நின்று
ஒவ்வொருவரும் தத்தமக்குரிய கலைகளிலே உன்னை பாடி இன்னிசை வீணையர் யாழினர் ஒருவால். இன்னிசை வீணையர், வீணை இசை மிகவும் மங்களகரமானது என்பதை உணர்த்தி அந்த வீணையின் இசையை மீட்டுவோர் ஒருவரா இருவரா அல்ல அல்ல, ஆயிரம் ஆயிரம் பேர் உன்னுடைய திருவடியிலே திருச்சன்னதியிலே இன்னிசை வாசித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு பக்கம் இருக்க, அடுத்த நிலையிலே இன்னிசை வீணையர் யாழினர் ஒருவார். யாழினர், இன்னிசை வீணையர், இன்னிசை யாழினர். யாழ் என்பது அதுதான் முதற்கருவி, நரம்பு கருவியிலே அதுதான் முதற்கருவி. அந்த யாழ் என்ற கருவிதான் பழந்தமிழர் பண்பாட்டுக்குரிய மொத்த உருவகமாக இருக்கின்ற யாழ். இசைக்கு உருவகமாக இருக்கின்ற யாழ் இசைதான் முதல் தோன்றிய இசை என்று சொல்வார்கள். அப்படி அந்த யாழின் வகைகள் ஏராளம். சீரியாழ், செங்கோட்டு யாழ், பேரியாழ் என்றெல்லாம் அதில் வகைகள் சொல்வார்கள், அந்தந்த நரம்புகளின் எண்ணிக்கைக்கு தகுந்தவாறு. அதுபோல அந்த யாழினுடைய வளர்ந்த வகைதான் இப்பொழுது இருக்கின்ற வீணை என்று சொல்வார்கள். அப்படி இன்னிசை வீணையர் யாழினர் ஒருவால் இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருவார். ரிக்வேதம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்கள் இருக்கின்றனவே, ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதம். இந்த அதர்வண வேதம் என்பது வேள்விகளை பற்றி, பூசைகளை பற்றி எப்படியெல்லாம் சொல்லுவது. அதை தவிர மற்ற 3 ரிக், யஜுர், சாம வேதங்களை ஓதிக்கொண்டிருப்பவர்கள், பாராயணம் செய்து கொண்டிருப்பவர்கள் ஒருவால் இருக்கிறார்கள். இருக்கொடு தோத்திரம், தோத்திரம் என்பது திருமுறைப்பாடல்கள். இந்த திருமுறைப்பாடல்களை பாடிக்கொண்டு பலர் உன்னுடைய சந்நிதியிலே கூடி நிற்கிறார்கள். இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருவால். இயம்புதல் என்றால் சொல்லிக்கொண்டே இருத்தல். இயம்பினர் ஒருவால், இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருவால். எப்படி இயம்புகிறார்கள்? பஞ்சாட்சரத்தை உட்கொண்டு, பஞ்சாட்சரம் என்று சொல்லுகின்ற நமச்சிவாய மந்திரத்தை உள்ளிருத்தி திருக்கோயில்களில் பாடுகிறார்கள், ஆடுகிறார்கள், தோத்திரம் செய்கிறார்கள். பெரிய புராணத்தில் ஆனாய நாயனார் தம்முடைய புல்லாங்குழலிலே நமச்சிவாய மந்திரத்தை வைத்து பாடுவாராம். அவர் பாடியது எப்படி இருந்தது? வள்ளலார் வாசிக்கும் மணித்துளைவாய் உள்ளுரை வேங்குடலின் அஞ்செழுத்தாக ஒழுகி எழு மதுர ஒலி வெள்ளம் நிறைந்த எவ்வுயிர்க்கும் மேல் அமரர் தெள்ளமுதின் உடன் கலந்து. அமரர்களுடைய, தேவர்களுடைய அமுதம் உடன் கலந்தது போல இருந்தது என்பதை செவி வார்த்தன என்று சொல்லுவார் பெரிய புராண சேக்கிழாரடிகள். அப்படி அந்த நமச்சிவாய மந்திரத்தை இன்னிசையோடு பாடுகின்ற பொழுது, நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நான் அறிவிச்சையும், நமச்சிவாயவே நான் நவின்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னறி காட்டுமே என்று அந்த நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி சொல்லி சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே என்று அப்பரடிகள் பாடுவது போல அந்த அடியார்கள் நமச்சிவாய மந்திரத்தை தோத்திரமாக சொல்லி சொல்லி மகிழ்கிறார்கள். அப்படி இன்னிசை வீணையர் யாழினர் ஒருவால், இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருவால், துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருவால். துண்ணிய பிணை, நெருக்கமாக கட்டிய கோர்த்த மலர்களை மலர் மாலைகளாக தொடுத்து இன்னிசை வினையர் என்று சொன்னது போல துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருவார். நெருக்கமாக கட்டிய பூ மிக அழகாக இருக்கும், நெருக்கமாக கட்டிய பூமாலை மிக அழகாக இருக்கும். அப்படிப்பட்ட பூமாலைகளை புனைந்து தட்டிலே ஏந்து கொண்டு பல பெண்கள் நிற்கிறார்கள். துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருவால். அப்படி நிற்கின்ற பொழுது அர்ச்சனை பாட்டேயாகும் ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடுகின்றார் தூமரை பாடும் வாயார் என்று சுந்தரர் பெருமானை சிவபெருமான் பணித்தது போல இவனையடியிலே, இறைவனுடைய இணையடியிலே எழிலுறச் சாற்றி வழிபடுதல் தொண்டர்தம் கடமையாதலால் இப்பொழுது கூட நாமெல்லாம் திருக்கோயிலுக்கு சென்றுகின்ற பொழுது மலர் மாலைகள் வாங்கி சென்று அந்த இறை திருமேனிக்கு, அது முருகனாக இருந்தாலும் சிவனாக இருந்தாலும் அம்பாளாக இருந்தாலும் மாலைகளை வாங்கி சென்று மலர் மாலைகளை மற்றும் பல மனோரஞ்சிதம் முதலிய மாலைகளையெல்லாம் கொண்டு சென்று அவனுடைய திருவடியிலே சமர்ப்பிப்பது போல, காணிக்கையாக்குவது போல அன்பையே நாராக அஞ்செழுத்தும் நெஞ்சு தொடுக்க அலர் தொடுத்து என்று பாடுவார். அன்பையே நாராக அஞ்செழுத்தும் நெஞ்சு தொடுக்க அலர் தொகுத்து. அந்த அலர்ன மலர், அந்த மலரையெல்லாம் இன்பச் சிவனார் இணையடியிலே சூட்டுவதற்காக, பெருமானுக்கு சூட்டுவதற்காக
அவர்கள் கொண்டு செல்கிறார்கள். தொழுகையர் அழுகையர் துவள்கையர் ஒருவார். தொழுது நிற்கிறார்கள், கைமேல் குவித்து வணங்குகிறார்கள். சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருவாள் என்று வரும். அப்படி கற்றதனால் ஆயபயன் என்கொள் வாளறிவன் நற்றால் தொழாரனின். தொழாமல் இருப்பதனால் கற்றதன் பயன் என்ன? கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாளறிவன் நற்றால் தொழார். நற்றால் தூய தாள். தாள் என்றால் இறை திருவடி. இறைவனுடைய திருவடிக்கு நற்றால் என்று போற்றி நின்று அழுது எழும் அன்பர் சிந்தை திறத்தல் சிவபெருமான் செயல். ஆதலினாரே தொழுகையர் அழுகையர். ஏன் அழுகிறாங்க? பாசத்தினாலே பக்தியினாலே தொழுது தொழுது அழுகின்றார்கள். தொழும்போதும் எழும்போதும் அவனையே கண்ணாக கருதி கொண்டு இருப்பதனாலே அவர்கள் கண்ணிலே ஆனந்த கண்ணீர் வழிகிறது. அதனாலே தொழுகையர் அழுகையர் துவள்கையர் ஒருவாள். ஆக்கையால் பயனன் அரண்கோயில் வலம் வந்து பூக்கையால் அட்டி போற்றி எண்ணாத ஆக்கையால் பயனன் என்று அப்பர் பெருமான் பாடுவார். பூக்கையால் தொடுத்து அவனுடைய திருவடிகளில் சூட்டுவதற்காக பூப்பறித்து தாமே நந்தவனத்தில் சென்று பூப்பறித்து நல்ல தூய்மையான பாத்திரத்தில் வைத்து தூய்மையான நாரினாலே தூய மனத்தோடு தொடுக்கின்ற மாலைகள்தான் இறைவனுக்கு சார்த்தப்பெறும் உண்மையான அன்பினாலே பக்தியினாலே சார்த்தப்பெறும் மாலைகள் என்பதை சொல்லி சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருவாள். சென்னி என்றால் தலை. தலைமேலாக தொழுதகை தலைமையிலாக துளும்பு கண்ணீரில் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் என்று மாணிக்க வாசகரை குறிப்பிடுவார்களே, அப்படி தலைமேல் குவித்து சென்னையில் அஞ்சலி கூப்பினர் ஒருவாள் என்று சொல்லுகின்ற பொழுது இங்கே ஒரு காட்சியை அடியார்களுக்கு ஏற்படும் ஆனந்த மைப்பாடுகள் அனைத்தும் திருநாவுக்கரசரிடத்திலே இருந்தன என்பதை பெரிய புராண சேக்கிழார் பெருமான் கையும் தலைமிசை புனை அஞ்சலியன கண்ணும் பொழிமழை மொழியாதே பெய்யும் தகையன கரணங்களும் உடன் உருகும் பரிவின பேரெய்தும் மெய்யும் தரைவிசை விழும் முன்பு எழுதரும் மின்தாழ் சடையோடு நின்றாடும் ஐயன் திருநடம் எதிர் கும்பிடப் பெற்றார் ஆர்வம் பெருகுதல் அளவின்றால் என்று மாணிக்கவாசகர் அவருடைய திருவடிகளிலே ஆத்மநாதருடைய திருவடிகளிலே அடியார்கள் தொழுது நிற்கின்ற பான்மையை, அழுது நிற்கின்ற பான்மையை, துவண்டு நிற்கின்ற பான்மையை, இசைக்கருவிகள் வாசிக்கின்ற அந்த மக்களுடைய அடியார்களுடைய பான்மையை, பாங்கினை, பண்பினை போற்றி போற்றி சொல்லி சொல்லி பெருந்துரையுரை சிவபெருமானே உருகுகிறார்கள், தொழுகிறார்கள், அழுகிறார்கள், துவண்டு போகிறார்கள். உருகி பெருகி உள்ளம் குளிர முகந்து கொண்டு பருகற்கினிய பரங்கருணை தடங்கடலை மருவி திகழ் தென்னன் உயர்கடலே நினைந்து அடியோம் திருவைப் பரவி நாம் தெள்ளேனும் கொட்டாமோ என்று மாணிக்கவாசகர் இன்னொரு இடத்திலே பாடுவது போல நெக்கு நெக்கு உள் உருகி நின்றும் இருந்தும் கிடந்தும் எழுந்தும் நக்கும் அழுதும் தொழுதும் நானா விதத்தால் கூத்து நவிற்றி ஆடுகிறார்கள் பாடுகிறார்கள் என்று சொன்னது போல அப்படிப்பட்ட அடியார்களெல்லாம் இருக்கிறார்கள், சிறப்புற்ற அடியார்களெல்லாம் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அடியவர்கள் மத்தியிலே வானநாடனே வழித்துணை மருந்தாக இருந்தவனே எனக்கு என்னையும் ஓர் அடிமையாக கொண்டு என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும். என்னையும் என்பது இழிவு சிறப்பு உண்மை என்பார்கள். அதாவது எல்லாவற்று நாயினும் கடையேன் என்று சொன்னால் நாயை விட கீழானவன் என்று பொருள். அப்படி என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும். அப்படிப்பட்ட உணர்வில்லாத பண்பில்லாத மலர்கள் சூட்டாத என்னையும் ஓர் அடியவனாக கொண்டு இன்னருள் புரிகின்ற எம்பெருமானே, எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. அடியார்கள் எல்லாம் இங்கே வந்து கூடியிருக்கிறார்கள், அவர்களோடு நானும் வந்து கூடியிருந்து உன்னை வழிபடுகிறேன். அத்தகைய வழிபாட்டினாலே எங்களுக்கு நல்ல திருவருளை நீ வழங்க வேண்டும். என்னையும் ஆண்டு கொண்டாய் பெருமானே, இன்னருள் தருக பெருமானே என்று அடியார்களெல்லாம் வேண்டுவது போல மாணிக்க வாசகர் தன்னளவிலேயும் வேண்டி நமக்கெல்லாம் பக்தி பணுவலை இந்த பாடல் வழியாக செவி சாத்துகிறார்கள். அந்த செவியிற்கின்பமாக செவிக்கினிய சிந்தைக்கினிய பாடலாக நாம் மனத்திலே ஏற்று பெருமானுடைய திருவருளை பெறுவோம் என்று சொல்லி நாளையும் சிந்திப்போம்.